ஹாய்! வெல்கம் பேக் டூ மை சேனல். செகண்ட் லவ் வீட்டுக்குள்ள இப்ப காதல் ஓடுதோ இல்லையோ, செம்ம ஸ்கெட்ச் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பொண்ணுங்க ஒரு பக்கம் நம்ம அத கழட்டி விட்டுடுவாங்கன்னு அலர்ட்டா இருக்காங்க. பசங்க இன்னொரு பக்கம் டீப்பா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம சேனல் பேஜுக்கே வந்து கமெண்ட் பண்ண நம்ம பீட்டர் மாமா தேஜஸோட லீலைகள் வேற. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த அந்த ரிவெஞ்ச் கேம்ஸ், ராஜமாதா கொடுத்த டாஸ்க் ஷாட்ஸ் செம்ம இன்ட்ரஸ்டிங் ட்விஸ்டோட போச்சு. என்னலாம் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே கேர்ல்ஸ்ல மோனிஷா, எடன், பிரியங்காலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இன்னும் யாரும் யாரையும் ஸ்ட்ராங்கா நம்பவே இல்ல. யார் மேலயும் அவங்க ட்ரஸ்ட் வைக்கல. எப்ப வேணும்னாலும் அவங்க பாய்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுடுவாங்க. ஸோ நம்மளும் ரெடியா இருப்போம்ப்பா அப்படின்னு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா பாய்ஸ்ல கேர்ல்ஸ பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேர்ல்ஸ்ல யாருமே சீரியஸா இருக்கிற மாரி தெரியல. நெக்ஸ்ட் எடன டேட் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாமா? அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா பீட்டர் மாமா தேஜஸ் கேர்ல்ஸ் கிட்ட வந்து பேச்சு குடுக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் முக்கியமா மோனிஷா கிட்ட வெக்கியோட டேட்டிங் போனத பத்தியும், மோனிஷா மனசுல இருக்கிறதையும் போட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாரு. பீட்டர் மாமா தேஜஸ்ன்னு சொல்லும்போது தாங்க ஞாபகமே வருது. நம்ம சேனல்ல போட்டிருந்த ஒரு எபிசோடுக்கு அவரே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுவும் "ஐ நோ வாட் யூ வாண்ட்" அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி கரெக்ட் தானே. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தானே தெரியும் பாஸ். சரி, சரி. கன்டென்ட்குள்ள போலாம். நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள நம்ம ராஜமாதா என்ட்ரி குடுத்தாங்க. இந்த வாரம் முழுக்க நடந்தது எல்லாத்தையும் வந்ததுமே அவங்களே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிட்டு, டேட்டிங்லாம் போனாங்கல்ல, அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ டேட்டிங் போன ஜோடிகளும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபன், எமோஷன், கொஞ்சம் சீரியஸ்னஸும் கலந்திருந்துச்சு. அத தொடர்ந்து ராஜமாதா ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதோட பேர் தான் "ஹி சேஸ், ஷி சேஸ்" அப்டின்னா பசங்க கிட்ட பொண்ணுங்க இத சொல்லியிருப்பாங்கப்பா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பசங்களும் அது ரியலா இல்ல ஃபேக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் பொண்ணுங்க கிட்டயும் பசங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பொண்ணுங்கலாம் அது ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸுக்குமே எல்லாருமே அவங்க தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் கேம் ரொம்பவே கலர்ஃபுல்லான கேம்ங்க. அதாவது 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ்ல, ஃப்ளேவர்ஸ்ல ஷார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தரும் வந்து இவங்களோட எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லி கசப்பான ஷார்ட் எடுத்து குடுக்கணும். உதாரணத்துக்கு பிரியங்காக்கு ஹசன் கூட டேட்டிங்கே போ வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நோன்னு சொல்லி கசப்பான ஷார்ட் எடுத்து குடுத்து ஹசீம குடிக்க சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்னா இனிப்பு, நோனா கசப்பு, மேபினா புளிப்பு. ஸோ இதுதாங்க அந்த ஷார்ட்ஸுக்கான அர்த்தமே. ஸோ ஒருத்தரும் அந்த ரீசன் சொல்லி ஒருத்தவங்களுக்கும் மாத்தி மாத்தி ஷார்ட்ஸ குடுக்க ஆரம்பிச்சாங்க. கேம்லாம் நல்லா தான் போயிட்டுருந்தது. ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா, கசப்பான ஷார்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் யாருக்கு குடுத்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ எடன் வந்து தேஜஸ்க்கு குடுத்தா, உடனே தேஜஸ் வந்து எடனுக்கு குடுத்துருவாரு. அந்த மாரி மாத்தி மாத்தி ஒரு ரிவெஞ்ச் கேம் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் மேபி அப்படின்ற ஷார்ட்ஸு மோஸ்ட்லி கேர்ல்ஸ்ல எட்டின்க்கும், செந்தூரிக்கும் போச்சு. அதே மாதிரி பாய்ஸ்ல தினேஷ் அண்ட் அபித்க்கும் போச்சு. ஆனா ஒண்ணுங்க, இந்த டாஸ்க்லயும் சரி, நேத்திக்கு டேட்டிங்ல பேசும்போதும் சரி, செந்தூரி ரொம்பவே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டும், போல்டான ஆளுன்னு நமக்கு நல்லாவே புரிய வருது. ஸ்டார்ட்டிங்ல என்னடா இந்த பொண்ணு ஆட்டிட்யூடா இருக்கா அப்படின்னு பார்த்தா, இருக்கிற பொண்ணுங்களையே அவங்கள தான் ரொம்ப ஜென்யூனா, போல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வீணாவையும் சொல்லலாம். ஸோ, இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சுதா ஓவராலா? முடிஞ்சதுமே நம்ம ராஜமாதா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, காதல் ஒரு நாள்லயும் வரலாம், ஒரு வாரத்திலயும் வரலாம். ஸோ, எப்படி வேணும்னாலும் மாறும். ஸோ, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் போட்டு காட்டுவாங்கல்ல, அதுல பார்த்தா செகண்ட் லவ் ஷோவா இல்ல சொல்வதெல்லாம் உண்மை ஷோவா அப்படின்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு காரசாரமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றது மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் டூ மை சேனல். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.